ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சரோ செல்வாஸ் vlog. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உளுந்தம்பருப்பு சட்னி. இது ரொம்ப டேஸ்டியாக, அதுவும் மட்டும் இல்லாமல் சத்தாகவும் இருக்கும். ஸோ வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். கடாயில் 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 3 ஸ்பூன் உளுந்தம்பருப்பை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. உளுந்தம்பருப்பு கருகிடக்கூடாது. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. அதே கடாயில் 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னி இட்லி, தோசை ரெண்டுத்துக்குமே சூப்பர் காம்பினேஷன். ஒரு வாட்டி செஞ்சிட்டிங்கன்னா வாரம் வாரம் கண்டிப்பாக இந்த சட்னியை மறக்காமல் வச்சுருவீங்க. இது கூட நான் 2 வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். காரமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இன்னொரு வரமிளகாய் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லியை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன். கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் தக்காளியோட ரா ஸ்மெல் இல்லாத அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு இது கூட ஒரு சின்ன துண்டு புளியையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூடவே கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்குனது நல்லா ஆறலும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட கடுகு, கருவேப்பிலை தாளித்து கொட்டினீங்கன்னா சுவையான உளுந்தம்பருப்பு சட்னி ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.